ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட எக்ஸல் ஒர்க்கை வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து நீங்கள் பண்ணலாம். ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ காலம் டிஏ ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலம் டியில் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக காலம் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ரோவை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த ரோவை வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஷிஃப்ட் ஸ்பேஸும் அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்பேஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரோவே வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் தான். என்னன்னா இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட்டும் இந்த ப்ராஃபிட்டும் பக்கத்துல வச்சு ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காலம்லாம் வந்து டெம்பரவரியா எனக்கு வந்து ஹைட் ஆகிருக்கணும். இந்த காலம்லாம் வந்து ஹைட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த காலம் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ நீங்க வந்து கீபோர்ட்லயே வந்து நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க மவுஸை தேடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு சில ரோஸ் வந்து எனக்கு ஹைட் ஆகணும், மாண்டானா வந்து ஹைட் ஆகிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா அந்த செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 9 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹைட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்பான்டேனியஸா வந்து இதை வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணலாம். நீங்க மவுஸ் தேடணும்னு அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நேவிகேஷன். ஸோ பேஜ் நேவிகேஷன்ன்றது வந்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நான் ஒரே ஷீட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி அவசியம் இல்லை. ஸோ மல்டிபிள் ஷீட்ஸில் வந்து என்னோட டேட்டா இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் வந்து மவுஸை வச்சு தான் நான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன். இந்த ஷீட்டில் இருக்கிறேன். ஸோ அடுத்த ஷீட்டுக்கு போகணும்னு நினச்சேன்னா கண்ட்ரோல் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணா அடுத்த ஷீட்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆகும். இதே வந்து இது ப்ரீவியஸ் ஷீட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட், யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்டாக இருக்கும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா இது சிமிலராக இன்னொரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டும் உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னன்னா ஸ்க்ரீன் நேவிகேஷன். ஸ்க்ரீன் நேவிகேஷன் அப்படின்றது என்னன்னா இப்போ எனக்கு வந்து இந்த சீட்டில் ஒட்ட டைமில் வந்து காலம் 7 இருந்து காலம் 6 வரைக்கும் தான் எனக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ நான் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணும்னா நான் மவுஸை வச்சு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி இல்லாமல் ஆல்ட் பேஜ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா காலம் 6 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல விசிபிளாக இருந்துச்சு. இப்போ எஸ்ல இருந்து ஏபி வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி ஆல்ட் பேஜ் அப்பு கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ல என்ன நம்ம பார்த்தோமோ அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சைஸ் டேட்டா செட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுக்கு சிமிலராக 5 டிஜிட்டில் வர நம்பர் ஃபுல்லாக நான் ஹைலைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தேவை பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்னன்னா F4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். F4 எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஒரு சிங்கிள் டாஸ்க்கை வந்து இந்த F4 ப்ரெஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து லாஸ்ட் டாஸ்க் என்ன பண்ணேன்னா ஃபில் பண்ணேன். ஸோ இப்போ நான் இந்த F4 ப்ரெஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் மவுஸ் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே கீபோர்டில் மூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ இது ஒரு 5 டிஜிட் நம்பர், F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஒரு 5 டிஜிட் நம்பர், F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம். இப்போ நான் ஹைலைட்டுக்கு இந்த ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சு நான் போல்டு பண்ணுறேன். ஸோ போல்டு பண்ணுறது வந்து அதே மாதிரி தான். ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து F4 யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் F4 யூஸ் பண்ணி F4 தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் எல்லாமே போல்ட் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ நான் இதில் இருக்க செல் வேல்யூ வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணாலும் ஒரு டைம் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வந்து F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி F4ல வந்து லாஸ்ட்டாக பண்ண டாஸ்க்கை வந்து சேவ் பண்ணிட்டு அந்த இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸல் ஷார்ட்கட்னே சொல்லலாம். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபில்டருக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டரை வந்து ஆன் பண்ணணும். உங்கள் டேட்டா செட்டில் வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறீங்க, அதை ஆன் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் ஆன் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தீங்கன்னா இது ஆஃப் ஆயிரும். ஸோ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் அப்பாரை ப்ரெஸ் பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிங்க, அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்க அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டவுன் ஆரா கொடுத்தீங்கன்னா அந்த காலம்ல இருக்கிற எல்லா வேல்யூ உங்களுக்கு இதை வந்து லிஸ்ட் அவுட் ஆகும்.
ஸ்பேஸ் பட்டனை யூஸ் பண்ணி செக் அன்செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல்ல வந்து அன்செக் பண்ணிட்டு, ஸோ செலக்ட் ஆல் அன்செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கவர்மெண்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட டேட்டா மட்டும் இங்கே ஃபில்டர் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட்டு. இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ற எந்த மாதிரி ஃபில்டரும் இதுல வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து மல்டிபிள் ஃபில்டர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து எனக்கு வந்து ஜெர்மனியோட டேட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா திருப்பி அதே இதில் ஆல்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆல் வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஜெர்மனி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜெர்மனி ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ற எக்ஸல் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர். பட் அதுக்கு வந்து நம்ம மேனுவலா போய் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது அது நம்மளுக்கே கொஞ்சம் கடியா இருக்கும். ஸோ நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஃபில்டர் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வேலையும் வந்து ரொம்ப குயிக்காகவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீட் இன்சர்ட் பண்றது. ஷிஃப்ட் F11 கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு சீட் இன்சர்ட் பண்ணலாம். நீங்க வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஜாஸ்தி. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மவுஸ் யூஸ் பண்றதுக்கே விரும்ப மாட்டீங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வேலையை சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.